வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி மேலும் சில கூடுதல் தகவல்கள் நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முதற்கட்ட வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். குலவழுக்கு என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார். வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டி தரும் என்றும் வாக்குறுதி கொடுத்துள்ளார். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெறும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்று விடாமல் அள்ளுவதற்காக மகளிர் உரிமை தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மகளிர் உரிமை தொகையை விரைவில் உயர்த்தி வழங்கப் போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்க உள்ள மற்றொரு செய்தி என்னவென்றால், தற்போது உள்ள வருமான வரம்பு உள்ளிட்ட விதிவிலக்குகளை நீக்கி விண்ணப்பித்த அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்தால் அவர்களின் விண்ணப்பங்களை ஏற்று வீட்டிற்கு வந்து கள ஆய்வு செய்து உடனடியாக உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.